வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015 கேட்ட கேள்வி. ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தகப்பன் மற்றும் இ என்பவர் டி யின் தாய் என்றால் ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆண் அப்படின்னா பிளஸ் போடணும், அதே மாதிரி பெண் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கலாம் சிம்பிளுக்காக. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டே வரலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரியா. ஏ என்பவர் யாரா? பியோட சகோதரி. சகோதரிங்கிறது பெண், அப்ப என்ன போடலாம்? மைனஸ் போட்டுக்கலாம் மேல. உங்க ரெண்டு பேரும் சகோதரிங்கும் போது நம்ம என்ன போடலாம்னா ஈக்குவல், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். சி என்பவர் பி யின் தாய். சி வந்து யாரா? பியோட தாய். முந்தின ஜெனரேஷனா மேல போய் சி போட்டுக்கலாம். தாய்னா வந்து பெண் தான், அப்ப என்ன போடலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது டி என்பவர் சி யின் தகப்பன். டி வந்து யாரா? சியோட தகப்பன், முந்தின ஜெனரேஷன், அப்புறம் என்ன போடலாம்? மேல டி போட்டுக்கலாம் கோடு போட்டு. தகப்பன் அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஆணா இருப்பாங்க, பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இ என்பவர் டி யின் தாய். இ வந்து டியோட தாயா. தாய் என்ன போடலாம்? தாய்னா பெண்ணு, மைனஸ் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கேட்ட கேள்வி வந்து ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட அம்மாவோட அப்பா. அப்பா வந்து இவங்களுக்கு வந்து தாத்தா முறை வரும். தாத்தானா தாத்தாக்கு இவங்க வந்து மைனஸ்னா பெண், அப்ப என்னது பேத்தி முறை வரும். நமக்கு இது வந்து ஆன்சர் டி, பேத்தி. தேங்க்யூ.